ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ 1 மந்த்துக்கு அப்புறம் மீண்டும் ஊருக்கு கிளம்பியாச்சுங்க. மிட் நைட்டில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு வண்டி. ஸோ ஊர்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து மேக்ஸிமம் நைட் டைமில் டிக்கெட் போடவே மாட்டோம். பகலில் ட்ரெயின் ஏற மாதிரி தான் இருக்கும். இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைம் வந்து மிட் நைட்டில் 3 மணிக்கு வண்டி ஏறுற மாதிரி இருந்தது. இருந்தாலும் நான் வந்து காரில் வந்துட்டு அப்பாவை ரிட்டன் தாட்டி விடலான்னு நினச்சேன். ஆனால் அப்பா வந்து எங்களை வண்டி ஏற்றி விட்டுட்டு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பஸ்ஸுக்கு போய்க்கிறேன்னு வெயிட் பண்ணி என்னை வந்து பஸ் ஏற்றி விட்டுட்டு தான் போனார். நான் ஏறிக்கிறேங்கப்பான்னு தைரியமாக சொல்லி தாட்டி விடலான்ட்டு இருந்தேன். ஆனால் என்ன தான் சொல்லி பார்த்து அப்பா என்னை விட்டுட்டு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. அந்த டைமில் விட்டுட்டு போகிறதா, நான் ஏற்றி விட்டுட்டு நான் போய்க்கிறேன், ஒன்றும் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசு இருந்துட்டார். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் இருந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் மாற்றிட்டாங்க. திடீர்னு வந்து 2லேருந்து 3க்கு மாற்றிட்டாங்க. மறுபடியும் லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு அங்கேருந்து இங்கேருந்து மறுபடியும் மாறி போய் மேலே கீழே ஏறுற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் சொன்னார், இது நீ வாட்டில் விட்டுட்டு போகணுன்னு சொல்கிறையே, விட்டுட்டு போனால் எப்படி நீ மாறி போவ, பாரு இருக்குங்காட்டி பரவாயில்ல, இல்லைன்னா எப்படி தூக்கிட்டு தர லக்கேஜை தூக்கிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ தான் நானுமே நினச்சேன், ஆமாம் இல்லை அப்பா வந்து நம்ம போன்னு சொன்னோம், அவர் இருக்கிறேன்னு இருந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம அவர் இருக்குங்காட்டி தான் அந்த இடத்துல போக முடிஞ்சுது. ஏன்னா ஒரு பேக் 2 பேக்னால் நம்மளே தூக்கிட்டு வந்துடலாம். பட் இல்லை, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் ஒருத்தி தான் கிளம்பி வந்த ஊர்லேருந்து 6 பேக்கு, கட்டை பேக்கு, ட்ரெஸ்ஸு பேக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேக் மட்டுமே 6 ஆயிடுச்சு. சரி ஓகே, அவர் இருக்குங்காட்டி பரவாயில்ல, ஒரு வழியாக ஊருக்கு கிளம்பி வந்தாச்சு. இந்த நதி பார்த்திங்கன்னா கிருஷ்ணா நதி. விஜயவாடா ஜங்ஷனுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த நதி இந்த வந்து கிருஷ்ணா நதியை தாண்டி தான் வர மாதிரி இருக்கும். ட்ராவல் பார்த்திங்கன்னா இந்த தடவை வந்து செகண்ட் ஏசி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கவர் ஆகிருக்கும், அந்த ஸ்க்ரீன் போட்ட மாதிரி. ஓரளவுக்கு ரொம்ப மைல்டாக அப்படியே என்ன சொல்கிறது, ரொம்ப சிங்கிளாக அப்படியே வந்து தனியாக வர மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் ஸ்லீப்பரில் வந்து தேர்ட் ஏசியில் கொஞ்சம் மக்களோட முகத்தை பார்க்கவாது ஒரு வாய்ப்பு இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் போட்டிருக்கனால ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். நம்ம ஏறி படுத்தோன்னா ரிட்டன் இறங்க வரைக்கும் வந்து நம்ம அந்த கவரில் அப்படியே உள்ள ரூம்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான். ஸோ நாக்பூர் ரீச் ஆயாச்சு. கரெக்டாக நாக்பூர் அதே அடுத்த நாள் காலைல 3 மணிக்கு ரீச் ஆகிட்டோம். அவர் வந்து ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட்டு போகிறதுக்கு வந்துட்டார். ஏன்னா அவர் கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டார். லக்கேஜ் அதிகம் அப்படிங்கிறனால அட்வான்ஸாக வந்து நின்னார். சரி வருவாரோ வரலையோ லேட்டாகுமோன்னு நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக அட்வான்ஸாக வந்து லக்கேஜை வாங்குறதுக்கு வந்துட்டார். செம்ம குளிருங்க. நாக்பூர் வந்து நல்ல குளிர் கிளைமேட் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்லா ஏசியில் இருக்கிறத விட வெளியில் வந்து நிற்கிறேன், இறங்கலான்னு வெளியே நிற்கலே அவ்வளோ குளிர். நீ ட்ராவல்லேருந்து இந்த 2 மந்த்ஸ் பார்த்திங்கன்னா நான் செம்ம குளிரில் தான் ட்ராவல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.